5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் சைதி ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். டெல்லியில கான்ஸ்டிடியூஷன் கிளப் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. காலையில 10 மணிக்கு ஆரம்பித்து இப்பொழுது நடைபெற்று வருகிறது. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் பிரமுகர்களுக்கு பேச வாய்ப்பளிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது இந்த கூட்டம் 5 மாநில தேர்தல்கள் நடத்த உள்ள இந்த நிலையில் இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்தியாவில் 29 மாநிலங்கள் இருக்கு. 29 மாநிலங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் பிரமுகர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். நம்ம தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது அதிமுக சார்பாக திரு தம்பிதுரை அவர்கள் கலந்து கொள்கிறார். திமுக சார்பாக திரு TKS இளங்கோவன் அவர்கள் கலந்து கொள்கிறார். பாமக சார்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் வேலு அவர்கள் இதில் கலந்து கொள்கிறார். தேமுதிக சார்பாக திரு தட்சிணமூர்த்தி, இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக திரு டி ராஜா அவர்கள் இதில் கலந்து கொள்கிறார். தேர்தலின் பொழுது நாங்கள் எடுக்க வேண்டிய சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படிங்கறத அரசியல் கட்சிக்கு தெளிவுபடுத்தவே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை அழைத்திருக்கிறோம். அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது வாக்கு எண்ணும் பொழுது இப்ப நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல தான் போய் ஓட்டு போடும்போது பூத் வாரியாக நமக்கு எந்தெந்த கேண்டிடேட் எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அப்படி வெளிப்படையாக தெரியக்கூடாது என்பதால் ஒரு புது கருவி ஒன்றை இம்முறை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஒரு 4-5 வாக்கு எண்ணும் இயந்திரங்களை சேற்று வாக்கு எண்ணுவது, இதெல்லாம் ஒரு புதுசாக அறிமுகப்படுத்தும் போது அரசியல் கட்சிகளுக்கும் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறது அவங்களுடைய சந்தேகத்தை தீர்க்க இதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. முக்கியமாக ஜனங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஓட்டு போடும் பொழுது யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறத அவங்க உறுதிப்பட தெரிஞ்சுக்கணும். இதை தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாம சில அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கோ அதை மீறி செயல்படுறாங்க, அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற யோசனைகளை அரசியல் கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்டது.